ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله المصطفى وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: قال أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. آمنا بالله، صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. آمنا بالله، صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், உலமாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் இன்று மட்டும் இல்லாமல் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் தஆலா இந்த உலகில் மனிதர்களை படைத்து மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு வழிமுறையையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இந்த உலகில் படைக்கப்பட்ட பெரும்பாலான மனிதர்கள் யாராவது இன்னொரு மனிதரை முன்மாதிரியாக வைத்துத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான மனிதர்கள், ஒரு சில மனிதர்கள் மட்டுமே முன்மாதிரி மக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு சில மனிதர்கள் மட்டுமே முன்மாதிரி மக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பெரும்பாலான மனிதர்கள் அவர்களில் யாராவது ஒருவரை முன்மாதிரியாக ஆக்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற ஒரு மக்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த இஸ்லாமிய சமூகம் தன்னுடைய முன்மாதிரியாக யாரை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த எம்பெருமானாரை நேரில் பார்த்த எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நேரடியாக பார்த்து கேட்டு அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட சஹாபாக்களை நம்முடைய முன்மாதிரிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இஸ்லாம் ஆணுக்கு தனி சட்டம், பெண்ணுக்கு தனி சட்டம் என்று எங்கும் எப்பொழுதும் சொன்னதே கிடையாது. ஆணுக்கு தனி சட்டம், பெண்ணுக்கு தனி சட்டம் என்று எங்கும் எப்பொழுதும் சொன்னதே கிடையாது. ஆணும் பெண்ணும் சமம் இஸ்லாமிய பார்வையில். அதே மாதிரி அவர்கள் யாரை முன்மாதிரிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமானால் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஆண்களையும் பெண்களையும் தங்களுடைய முன்மாதிரிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். காரணம், எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: அஸ்ஹாபி கன்னுஜூமி ஃபபி அய்யிஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும் என்று சொல்வார்கள் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னுடைய தோழர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள். என்னுடைய தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள். அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடைந்து விடுவீர்கள் என்று பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி, உங்களுடைய முன் மாதிரிகளாக யார் இருக்க வேண்டுமானால் என்னுடைய காலத்தில் என்னோடு வாழ்ந்த என்னுடைய தோழர்கள் உங்களுடைய முன் மாதிரிகளாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் யாரை நம்முடைய முன்மாதிரிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமானால் சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரிகள். இன்று நிறைய நபர்கள் பேசுகிறார்கள், எம்பெருமானார் போதும் சஹாபாக்கள் தேவையில்லை என்று பேசுகின்றார், அல்லது குர்ஆன் போதும் ஹதீஸ் தேவையில்லை என்று பேசுகிறார். இல்லை, குர்ஆனும் ஹதீஸும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையுமே நமக்கு முன்மாதிரிகள்.
இந்த மூன்றும் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் நேர்வழி பெற்ற வாழ்க்கையாக ஆகாது. காரணம், குர்ஆன் சொல்லாத விளக்கத்தை பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். ஹதீஸ் சொல்லாத விளக்கத்தை சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த மூன்றும் வருகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சீரான வாழ்க்கையாக ஆகும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரிகளாக இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வாரம் முன்மாதிரி இஸ்லாமிய பெண்மணிகள், முன்மாதிரி இஸ்லாமிய பெண்மணிகள், பெண்கள் எப்படி முன்மாதிரிகளாக வாழ்ந்தார்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறோம், எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் பார்ப்போம். காரணம், எல்லா வகையிலும் சஹாபாக்கள் முன்மாதிரிகள். அந்த வகையில் நாம் கொள்ள வேண்டிய ஈமானுக்கும் அவர்கள் தான் முன்மாதிரிகள். நாம் கொள்ள வேண்டிய ஈமானுக்கும் அவர்கள் தான் முன்மாதிரிகள். அவர்களுடைய ஈமான், அதை பத்தி பேசினா இன்னைக்கு அதை நம்மால நம்பவே முடியாது. அவர்கள் கொண்ட ஈமான், அந்த ஈமானுக்காக வேண்டி அவர்கள் பட்ட சிரமங்கள், அதை பற்றி பேசினால் நம்மால யோசிக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட அவ்வளவு ஈமான் இல்லை. ஈமானுக்காக வேண்டி நாம் பாடுபடுவதும் இல்லை. நாமெல்லாம் ஒரு இஸ்லாமிய தாய் தந்தையின் பிள்ளையாக பிறந்து விட்டோம் என்பதற்காக வேண்டி இஸ்லாமியராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்திற்காக ஏதாவது சிரமப்பட்டிருக்கோமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. இஸ்லாத்திற்காக எதையாவது இழந்திருக்கிறோமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. இஸ்லாத்திற்காக ஏதாவது கொடுத்திருக்கிறோமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஆனால் இன்று நம்முடைய கையில் இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கம் நம்முடைய கையில் கிடைப்பதற்கு பல்வேறு ஆயிரக்கணக்கான உயிர்கள் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு குடும்பத்தாருடைய பொருளாதாரம் இழக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு குடும்பங்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டதற்கு பின்னால் இஸ்லாம் நம்முடைய கையில் கிடைத்திருக்கிறது. அதற்கு பின்னால் உள்ள தியாகங்களை நாம் உணர்வது கிடையாது. இஸ்லாத்திற்கு பின்னால், ஈமான் என்ற அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கின்ற தியாகங்களை நாம் உணர்வது கிடையாது. ஈஸியா பேசிக்கிறோம் ஈமான். இன்னைக்கு அந்த ஈமானை சர்வசாதாரண விஷயத்திற்காக விட்டு விட்டு நம்முடைய வாழ்க்கையை வேறொரு பாதையில் ஆக்கி கொண்டிருக்கிறோம். யாராவது 2 லட்சம் தர்றான், இஸ்லாத்தை விட்டுவான்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டு செல்வதற்கு நிறைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் இது. அதாவது நான் பணம் தர்றேன், இஸ்லாத்தை விட்டு வந்துருன்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டும் வெளியே செல்வதற்கு சர்வசாதாரணமாக தான் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை விடுவதா, என் உயிரை விடுவதா அப்படின்னா என் உயிரை விடுவேன், இஸ்லாத்தை விட மாட்டேன். அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில முக்கியமான நபர்களில் அவர்கள் ஒருவர். அவருடைய குடும்பத்தார் யாசீர், அவருடைய மகன் அம்மார் என்று ஒரு குடும்பமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். வயது முதிர்ந்தவர்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி பல்வேறு விதமான கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த பாலைவளை மண்ணில செருப்பு இல்லாம வெறும் சுடுமணியில் நிற்க வைக்கப்பட்டார்கள். நிற்க வச்சு அவங்க சொன்னது ஒண்ணுதான், இஸ்லாத்தை விட்டு உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும், இஸ்லாத்தை விட்டு உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். இல்ல, இரும்பிலான ஆடையை அனுபவிச்சாங்க. இரும்பிலான ஆடையை அணிச்சு வெயில நிக்க வச்சாங்க. அந்த வெயில் உள்ளே தாங்க முடியாமல் உள்ள உடம்பு ஃபுல்லா எரியும். அந்த நிலையிலும் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இஸ்லாத்தை விட மாட்டேன். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? அவருடைய கண்ணுக்கு முன்னால் அவருடைய கணவர் கொல்லப்பட்டார். எப்படி கொல்லப்பட்டார் தெரியுமா? 2 கால்களிலும் 2 கைகளை கட்டி, அதை 2 குதிரைகளுடைய காலில் கட்டி 2யும் 2 திசையில் ஓட விட்டார்கள். அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய, யாசீர் ரலியல்லாஹுடைய உடல் 2ஆக கிழிந்து மரணித்தார்கள். அந்த நிலையிலும் சுமையா அம்மையார் இஸ்லாத்தை விடல. அந்த நிலையும் இஸ்லாத்தை விடல. கொடுமை, கோபம் தாங்க முடியாமல் அபூ ஜஹல் ஒரு ஈட்டியை ஏறினார். அவருடைய மர்மஸ்தானத்தை தாக்கி அவர்கள் உயிர்ந்ததாக வரலாறு சொல்லும். அவருடைய மர்மஸ்தானத்தில் தாக்கி அவர்கள் உயிர்ந்ததாக வரலாறு சொல்லும். எனக்கு என்ன நிகழ்ந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய குடும்பத்திற்கு என்ன நிகழ்ந்தாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய ஈமானை விட்டுவிட மாட்டேன், என்னுடைய இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டேன் என்பது அவருடைய ஈமானாக இருந்தது. ஆனால் இன்று அழுப்ப சொற்ப காரணங்களுக்காக, உலக ஆதாயங்களுக்காக நாம் சர்வசாதாரணமாக இஸ்லாத்தை விட்டுறோம். ஒண்ணும் இல்ல, காதல், யாராவது ஒரு மாற்று மத
பையனை காதலிச்சிட்டோம் அப்படின்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிற அந்த நிகழ்வு சர்வசாதாரணமாக நடக்குது. அந்த காதலாவது உண்மையா இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. கல்யாணம் முடிச்சு அவன் ஏதோ செஞ்சுட்டு விட்டுட்டு போயிடுறான். நிறைய கேள்விப்படுறோம், இப்படி எல்லாம் நடக்குது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்கிறோமா என்றால் திருத்திக் கொள்வது கிடையாது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இந்த உலகத்தின் ஆதாயத்திற்காக நம்முடைய ஈமானை நாம் சர்வசாதாரணமாக விற்று கொண்டிருக்கிறோம். இந்த விற்பனை இருக்குல்ல, அது நமக்கு தோல்வியை கொண்டு வரும், அது நமக்கு அழிவை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் யோசித்து கூட பார்ப்பது கிடையாது. காரணம், ஈமான் என்ற வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கின்ற தியாகத்தை நாம் உணர்வது கிடையாது. நம்முடைய முன் மாதிரிகள், நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இந்த ஈமானுக்காக வேண்டி எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அதனுடைய வழி நமக்கும் தெரியும். அதனுடைய வழி நமக்கும் தெரியும். நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு வாழ்ந்திருக்கிறார்கள், இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள், இவ்வளவு தங்களுடைய குடும்பத்தையும் பொருளாதாரத்தையும் எல்லாம் இழந்திருக்கிறார்கள். இழந்ததற்கு பின்னால் என்னுடைய கையில் இந்த ஈமான் கிடைத்திருக்கிறது, எனவே இந்த ஈமானை நான் பொக்கிஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மிடத்தில் இல்லை. எனவே இந்த உலக ஆதாயத்திற்காக, அல்ப சொற்ப காரணங்களுக்காக ஒன்றுமே இல்லாமல் ஈமானை விற்று நாம் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கையாவது நல்லா இருக்கா? அந்த வாழ்க்கையும் நல்லா இல்லை. இந்த உலக வாழ்க்கையும் சிறப்பாக இல்லை. இதன் காரணமாக நாளை மறுமையின் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்காது. எனவே நம்முடைய முன்மாதிரிகள் இந்த ஈமானை எவ்வளவு பத்திரமாக பார்த்து கொண்டார்கள், எவ்வளவு முக்கியமாக அவர்கள் நினைத்தார்கள், அதுபோன்று நாமும் முக்கியமாக நினைக்க வேண்டும். இந்த ஈமான் நமக்கு நம்முடைய உயிரை விட பெரிதாக மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் வேண்டும். நம்முடைய முன் மாதிரிகள் அதைத்தான் கற்றுத் தருகிறார்கள். இந்த உலகம் சார்ந்த எல்லாம் அறிந்தாலும் சரி, நீ உன்னுடைய ஈமானை விட்டு விடாது. ஏன்னா அது இந்த உலகத்தில் உனக்கு உயர்வை தரும், நாளை மறுமையிலும் அது உனக்கு உணர்வை தரும். அல்லாஹ் சொல்லுவார், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் நீங்கள் தான் இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த மனிதர்கள். நீங்கள் தான் ஈமான் இருந்தால் போதும், நம்முடைய உயர்வும் கண்ணியமும் அது நிச்சயமாக வெளிவந்து தீரும். இந்த உலகமோ, உலக பொருளாதாரமோ, ஆசாவாசங்களோ, அற்ப காரணங்களோ நம்முடைய உயர்வுக்கு வருவதும் காரணமாக ஆகாது, அது இழிவுக்கு தான் காரணமாக ஆகும். எனவே இந்த உலகம் சார்ந்த ஆசாபாசங்கள், அற்ப சொற்ப காரணங்களுக்காக நம்முடைய ஈமானை ஒருபோதும் விட்டுறக்கூடாது. நம்முடைய முன்மாதிரிகள் நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஏன் அப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படின்னா, அப்படி ஒரு வாழ்க்கை நமக்காக வாழ்ந்து காட்டப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை இப்படி அமைத்துக்கொள், உன்னாலும் வாழ முடியும். காரணம், உனக்கு முன்னால் ஒரு பல லட்சம் பேர்கள் இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று ஒரு முன்மாதிரி வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்ததற்கு பின்னால் தான் நமக்கும் சொல்றான், உன் வாழ்க்கையை நீ இப்படி அமைச்சுக்கோ. அதற்கான பாதை முன்னால் இருக்கிறது, அதை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். எனவே ஈமான் அது ரொம்ப முக்கியமானது. ஈமானை விட முக்கியமான ஒன்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஈமானை விட முக்கியமானது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது என்கின்ற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்து நாம் மரணிக்கின்ற வரை முஸ்லிம்களாகவே இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா அத்தகைய தௌஃபீக்கை நமக்கு தந்தல் புரிவானாக. நாம் மரணிக்கின்ற வரை முஸ்லிம்களாக வாழ வேண்டும். மரணிக்கின்ற பொழுதும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு மரணிக்க வேண்டும். அந்த வார்த்தை அந்த நேரத்தில் வாயில் வரணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் அதற்கு தகுந்ததாக இருக்க வேண்டும். அதனால அல்லாஹு தஆலா நாம் வாழுகின்ற பொழுதும் ஈமானோடு வாழ்ந்து, மரணிக்கின்ற பொழுதும் ஈமானோடு மரணிக்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. இதே மாதிரி ஈமானுக்கு அடுத்தபடியா நமக்கு தேவையான உண்மை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிற இன்னொரு விஷயம் என்னன்னா நபிநேசம். நபி நேசம் இல்லாமல் நாம் செய்கின்ற எந்த அமல்களும் அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்படாது. நபி நேசம் முதல்ல அல்லாஹ், அதற்கு பின்னால் நபி, அதற்கு பின்னால் வணக்க வழிபாடுகள். நபியின் நேசம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்வாங்கல்ல, துஆவுக்கு முன்னாடி ஸலவாத் ஓதுங்க. எந்த துஆவுக்கு முன்னால் ஸலவாத் ஓதப்படுவதில்லையோ அந்த துஆ வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஸலவாத் ஓத சொல்வதற்கான காரணம் என்ன? நபியின் மீது நமக்கு பிரியம் இருக்க வேண்டும் என்பதற்காக. அந்த ஸலவாத் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை. இந்த ஸலவாத் நம்ம கிட்ட இல்லை. ஆனால் சஹாபாக்கள் நபியின் மீது கொண்ட பாசம் அது இன்னைக்கு யோசிச்சா பைத்தியக்காரத்தனம். இன்னைக்கு அவங்க வச்ச பாசத்தை
நாம இன்னைக்கு பேசிக்கிட்டோம் அப்படின்னா நாம இன்னைக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது பைத்தியக்காரத்தனம். ஏனெனில் நமக்கு அந்த பாசத்தின் மதிப்பு தெரிவது கிடையாது, அந்த பாசத்தின் கண்ணியம் தெரிவது கிடையாது. அவர்கள் ரசூலின் கண்ணியத்தை அறிந்திருந்தார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த பாசம் கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு அளவு கடந்த பாசம் தெரியுமா? உஹதுடைய போர்க்களம், உஹது போர்க்களம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ஆரம்பத்துல வெற்றி கிடைக்குது. வெற்றி கிடைச்சாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சில கட்டளைகளுக்கு சில சஹாபாக்கள் மாறு செய்கிறார்கள். எனவே அது கடைசியில் தோல்வியில் முடிவுகிறது. உஹதுடைய போர்க்களம் தோல்வியில் முடிவடைகிறது. முடிவுறுவது மட்டுமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற வதந்தியும் பரவுது. ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டாங்க. அந்த போர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பல் ஷஹீதாக்கப்பட்டுச்சு, ஒரு பல் உடைஞ்சிருச்சு, ரத்தியில ஒரு சின்ன காயம் ஒன்று ஏற்பட்டுச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இந்த செய்தி உஹதுல மட்டும் பரவல, அந்த செய்தி பரவி மதீனா வரைக்கும் செய்தி வந்துருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார்கள். மதீனாவுல அங்க இருக்கிற யாருக்குமே இருப்பு கொள்ளல, ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டாங்க. இது உண்மையா இல்லையா தெரிஞ்சுக்கணும். கூட்ட கூட்டமா வர்றாங்க, ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டா தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அதுல ஒரு பெண்மணி வர்றாங்க, வந்தா எதிர்த்தாப்புல ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்துக்கு கேட்கிறாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அந்த கூட்டத்துல ஒருத்தர் சொன்னாரு, அம்மா போர்க்களத்துல உன் கணவன் கொல்லப்பட்டு விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அண்ணம்மா அதை காதுல வாங்கின மாதிரியே தெரியல. கேட்ட கேள்விக்கு பதில் அந்த கூட்டத்திலிருந்து வரல. அதம்மா அடுத்து முன்னேறி போகுது. அடுத்த ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல கேட்குது, ரசூலுல்லாஹ் என்னாச்சு, உயிர் போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டவன் என்னாச்சு? அந்த கூட்டத்துல இருந்து, அம்மா போர்க்களத்தினுடைய தந்தை இறந்து போய்விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அந்தம்மா காதுல அதை வாங்குற, சொன்னது காதுல வாங்க, கேட்டதுக்கு பதில் வரல. அடுத்த ஒரு கூட்டம், அந்த கூட்டம் சொல்றது என்னுடைய மகன் கொல்லப்பட்டு விட்டான், அதை பெருசா எடுத்துக்கல, காதுல வாங்கல. அடுத்து ஒரு போகிறார்கள். அடுத்த கூட்டத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே நம்ம சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையும் என்னுடைய கணவனும் என்னுடைய மகனும் இந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டார்களா? எனக்கு அது பெரிதாக தெரியவில்லை. உங்களை பார்த்தவுடன், உங்களை பார்த்ததற்கு பின்னால் எனக்கு அதுவெல்லாம் பெரிதாக தெரியவில்லை, அதுவெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உயிரோடு நலமாக இருந்தால் போதும் என்று சொன்ன அந்த பெண்மணி. நம்முடைய நபிநேசம் இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பேரு கூட தெரியறது இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய பேரு முஹம்மது கூட தெரியறது இல்லை. அவர்களுடைய தாய் தந்தையின் பெயர், அவருடைய குடும்பம் என்ன? ஆனால் நமக்கு முன்மாதிரி அவர்கள். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமானால் முதலில் அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவருடைய குடும்பம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவருடைய வரலாறு நம்மால் படிக்கப்பட வேண்டும் அல்லவா? ஆனால் எதுவுமே இல்லை. ஆனால் நாம் சொல்லிக் கொள்கிறோம், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத், அவர்களை முன்மாதிரியாக ஆக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று வெறும் பெயரளவில் வார்த்தையில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய செயலில் அது இருக்குதா அப்படின்னா இல்லை. நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதுவும் பெண்கள் குழந்தைகளை வளர்ப்பதில் மிகப்பெரிய முக்கிய பங்கு அவர்களுக்கு இருக்குது. பெண்கள் இருக்காங்கல்ல, குழந்தையை வளர்ப்பதில் மிக முக்கியமா பங்கு அவங்க இருக்கு. ஏன்னா ஆண் என்பவன் வெளியே செல்பவன், சம்பாதிக்கிறதுக்காக காலையில போனா நைட்டு வர்றவன், வீட்டுல பிள்ளைங்களுக்கு என்ன ஏதுங்கிறது ஆணுக்கு தெரியாது. பெண் என்பவள் குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாள். தாயின் முதல் மடிதான் அவனுக்கு முதல் பள்ளிக்கூடம். தாயின் மடிதான் ஒரு குழந்தைக்கான முதல் பள்ளிக்கூடம். அங்கே அது என்னை கற்றுக்கொள்கிறதோ அதுதான் வளர்ந்ததற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கையின் அச்சாரமாக அவர்களுக்கு இருக்கும். நாம் கற்றுக்கொண்டால் தான் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். எனவே நாம் நபியை படிக்க வேண்டும், நபியின் குடும்பத்தாரை தெரிந்து கொள்ள வேண்டும், நபியின் வரலாற்றை வாசிக்க வேண்டும், நபியை நேசிக்க வேண்டும். அந்த நேசத்தை ஒரு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். காரணம், நபியின் நேசம் தான் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும். இந்த உலகத்துல நாம செய்யற எந்த அமலும் நம்மளை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்காது. நாம செய்யற எந்த அமலும் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்காது. அல்லாஹ்வுடைய ஃபத்லும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தும் இல்லாமல் நாம சொர்க்கத்திற்கு போக முடியாது. நாம என்ன வாழ்க்கை வாழ்றோம்? 60 லிருந்து 63. ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னது
60க்கும் 70க்கும் இடையில் என்னுடைய உம்மத்திற்கான வயது. அதற்கு மேல் அவர்கள் வாழ்ந்தால் அது அல்லாஹ்வுடைய ஃபதுலியத் என்று சொல்வார் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அந்த 60க்கும் 70க்கும் இடையில் நாம் என்ன அமல் செய்து விட முடியும்? அதுவும் நம்முடைய அமல் இருக்குல்ல, நம்முடைய அமல் முழுக்க ஓட்டையாக இருக்கு. ஏதாவது ஒண்ணு அமல், இந்த அமல் நிச்சயமாக அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்படும் என்று நம்மால் உறுதி சொல்ல முடியுமா அப்படின்னா உறுதி சொல்ல முடியாது. எல்லா அமலும் ஓட்டையாகவே இருக்கிறது. ஃபர்து தொழுகைக்கு வந்து நின்றாதான் 1008 யோசனைகள் நமக்கு வருகிறது. ஃபர்து தொழுகை நின்றா நீ அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் யோசிக்காதே என்று மார்க்கம் சொல்லி தருகிறது. ஆனா அங்க வந்தாதான் உலகம் சார்ந்த எல்லா யோசனைகளும் வருது. நாம என்ன நினைக்கிறோம்னா, நாம வணங்குறதுல இந்த வணக்கம் போதும் நாம யோசிக்கிறோம். 5 வக்து தொழுதா போதும், நாம சொர்க்கத்துக்கு போயிடலாம். மேலதிகமான வணக்கங்கள் என்பது அடுத்து, மேலதிகமான வணக்கங்கள் என்பது அடுத்து. ஆனால் ஃபர்து தொழுகையே இன்னைக்கு நம்ம கிட்ட ஒழுங்கா இல்லை. ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, ஃபர்து தொழுகை கூட நம்மிடத்தில் ஒழுங்காக இல்லை. நாம் செய்கின்ற அமல்கள் நம்மை கொண்டு போய் சொர்க்கத்துக்கு சேர்க்குமா அப்படின்னா கண்டிப்பாக சேர்க்காது. ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. நாளை மறுமையில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு மனிதனை கொண்டு வந்து அல்லாஹ் நிப்பாட்டப்படுமா. அல்லாஹ் அவன்கிட்ட கேட்பாங்க, நீ சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியா? அவன் சொல்வானா, யா அல்லாஹ் நான் சொர்க்கத்துக்கு போகணும். ஏன் அப்படின்னா நான் அவ்வளவு அமல் செஞ்சிருக்கேன். நான் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதன். எவ்வளவு? 300 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதன். நம்முடைய வாழ்க்கை 60க்கும் 70க்கும் மத்தியில் 100 வயது வாழ்வது என்பது இன்னைக்கு அபூர்வமாக பார்க்கப்படுகிறது. 100 வயதுக்கு மேல போனா கிண்ண சாதனை எழுதுற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆகிப்போச்சு. 100 வயதை தாண்டி வாழ்ந்தா கிண்ண சாதனை எழுதுறாங்க. இவர் 100 வயதுக்கு மேல வாழ்ந்துட்டாருன்னு கிண்ண சாதிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இறப்பு என்பது அப்படி ஆயிடுச்சு. 60க்கும் 70க்கும் மத்தியில் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் 300 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதனை நாளைக்கு அல்லாஹ் தஆலா முன்னாடி கொண்டு நிப்பாட்டிட்டு அந்த 300 ஆண்டுகளும் அவன் எப்படி வாழ்ந்திருப்பான் தெரியுமா? கண் சிமிட்டும் நேரம் கூட அல்லாஹ்வை மறந்து இருக்க மாட்டான். கண் சிமிட்டும் நேரம் கூட அல்லாஹ்வை மறந்து இருக்க மாட்டான். ஆனா நாம கண் சிமிட்டும் நேரம் கூட அல்லாஹ்வை நினைப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் போகுது. உலகம், வியாபாரம், குடும்பம், பொருளாதாரம் என்று நம்முடைய சிந்தனை முழுக்க உலகத்தை யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற அந்த மனிதனுடைய நிலை என்ன தெரியுமா? கண் சிமிட்டும் நேரம் கூட அல்லாஹ்வை மறக்காத ஒரு மனிதன். அவனை கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு நான் நிப்பாட்டினா அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் நான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன், வணக்கம் புரிஞ்சிருக்கிறேன், என்னுடைய வணக்கத்தின் பொருட்டால் என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேரு. அப்படியா? நரகத்திற்கு கொண்டு போங்கன்னு சொல்லுவான். யாராவது கூட்டு போவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. வெக்க தாங்க முடியாது. ஒருத்தர் ஒரு பானையில தண்ணி வச்சு கொண்டு வருவாரு. அவர்கிட்ட கேட்பாரு, வெக்க தாங்க முடியல, கொஞ்சம் தண்ணி தாப்பா. அவர் கேட்பாரு, 100 வருஷம் வணக்கத்தை எனக்கு தா, ஒரு கிளாஸ் தண்ணி தரணும். 100 வருஷம் வணக்கமா? நான் இதை வச்சுதான் அல்லாட்ட சொர்க்கத்தை கேட்டிருக்கேன், இதெல்லாம் தர முடியாது சொல்லி போயிடுவாரு. திரும்பி போனா இந்த பக்கத்துல போக தாங்க முடியாது வெக்க. அடுத்தவர் கேட்பாரு, 200 வருஷம் வணக்கத்தை தான், ஒரு கிளாஸ் தண்ணி தரணும். அவருக்கு கொடுக்க மனசு இருக்காது. ஏன்னா 200 வருஷம் வணங்குறதுங்கிறது எவ்வளவு பெரிய சிரமம். நமக்கு 10 நிமிஷம் ஒரு ஃபர்த வணங்க முடியல. 10 நிமிஷம் பள்ளியாசலுக்கு வந்து ஃபர்த தொடர்ந்து வணங்க முடியல. வீட்டுல ஒரு 10 நிமிஷம் அந்த தொலைக்காட்சி ஆஃப் பண்ணி போட்டு 10 நிமிஷம் வணங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய காரியம். குழந்தைகளுக்கு மத்தியில் அவர் அவ்வளவு சிரமப்பட்டு வணங்கினாரு. ஒரு கிளாஸ் தண்ணிக்கு எப்படி 200 வருஷத்தை கொடுக்கிறது? கொடுக்க முடியாது. 3வது போனா தாங்க முடியாது. அவர் 300 வருஷம் வர்ணனைக்கு கேட்பார். 300 வருஷம் பணத்தை கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை வாங்கி கொடுத்துட்டு நல்லா திருப்பி கொண்டு வாமா. கொண்டு வந்து கேட்பான், 300 வருஷம் வணக்கம் என்னாச்சு? அல்ல ஒரு கிளாஸ் தண்ணிக்கு தான். நாம் செய்கின்ற ஓட்டையான வணக்கங்களாக இருந்தாலும் நாம் செய்கின்ற வணக்கங்கள் இருக்குது அல்லவா, அது நமக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகளுக்கு முன்னால் அளவீடு செய்யப்பட்டால் நியாமத்துகள் பெரிதாக இருக்கும், வணக்கங்கள் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். நமக்கு கொடுக்கப்பட்ட கண், அதற்கு நிகராக நம்முடைய நியாமத்துகளை, நம்முடைய வணக்கங்களை அல்லாஹ் அளந்தானையானால் கண் அந்த நியாமத் பெரிதாக இருக்கும், வணக்கம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அப்படி 1000 நியாமத்துகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். கண், காது, மூக்கு, தொண்டை, வாய், வயிறு, கை, கால் என்று ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு நியாமத்துகள். அது அசைவது நமக்கு நியாமத்துகள். வாய், அதிலிருந்து வருகின்ற பேச்சு நமக்கு நியாமத்துகள். இப்படி அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத்துகளையும் நாம் செய்த வணக்கத்தையும் ஒரு திராசுல நிப்பாட்டினா அப்படின்னா
வணக்கம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அவன் கொடுத்த ஞாபகங்கள் உயர்ந்து நிற்கும். அந்த ஞாபகத்துக்கே நம்மால் பதில் சொல்ல முடியாது. இவ்வளவு ஞாபகம் கொடுத்திருக்கிற, நீ என்ன செய்வன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. எனவே நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்திற்கு போக வேண்டுமானால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொல்வானா, இப்ப என் ஃபதுலை கொண்டு சொர்க்கத்துக்கு போன்னு சொல்வானா? ஆமாடா யா அல்லாஹ், உன் ஃபதுல் இல்லாம நான் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய ஃபதுலை கொண்டு சொர்க்கத்துக்கு போவானா? நாளை மறுமையில் நாம் சுவரம் செல்ல வேண்டுமானால் இரண்டு வழிகள் தான். ஒன்று அல்லாஹ்வுடைய ஃபதுல், அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்போ துஆவோ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு ஷஃபாஅத், அந்த ஷஃபாஅத்திற்காக வேண்டி நாம் நபியை நேசித்துக் கொண்டே இருக்க வேண்டும், நபியின் மீது ஸலவாத் ஓதிக் கொண்டே இருக்க வேண்டும், நபியின் சுன்னத்துகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் நபியினுடைய ஷஃபாஅத் நமக்கு கிடைக்கும். இல்லையானால் நபியின் ஷஃபாஅத் கிடைக்காது. ரசூலுல்லாஹ் அவங்களுடைய ஆசையும் அதுதான். என்னுடைய உம்மத்தின் கடைசி மனிதனை சொர்க்கத்திற்கு கொண்டு போகின்ற வரை நான் நிம்மதி பெற மாட்டேன் ரசூலுல்லாஹ் சொல்வாங்க. அதற்காக வேண்டியே நபிமார்களுக்காக கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் துஆவையும் ரசூலுல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு ஸ்பெஷல் துஆ கொடுப்பான். அந்த துஆ அதை சொல்லி நபிமார்கள் துஆ செய்தால் அந்த துஆ நிச்சயமாக ஒப்புக்கொள்ளப்படும். அப்படி இதற்கு முன்னால் எல்லா நபிமார்களும் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ சிரமங்கள் வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது துஆவை செய்திருக்கிறார்கள். எம்பெருமானாருக்கு எவ்வளவு சிரமங்கள் வந்த போதும் ஃபாத்திமா நாயகி வாய்விட்டே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த சிறப்பு துஆவை செய்யுங்கன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, இது என்னுடைய உம்மத்திற்காக நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். நாளை மறுமையில் எல்லா நபர்களையும் சொர்க்கத்திற்கு கொண்டு விசைக்கின்ற வரை என்னுடைய உள்ளம் நிம்மதி வராது என்று சொன்னார்கள் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அந்த ரசூலுடைய ஷஃபாஅத்தை பெற வேண்டுமானால் நாம் ரசூலை நேசிக்க வேண்டும், ரசூலின் மீது ஸலவாத் ஓத வேண்டும், ரசூலின் சுன்னத்துகளில் ஒன்றை இரண்டையாவது நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். எல்லாத்தையும் பின்பற்ற முடியுமானா முடியாது. அது சஹாபாக்கள் அப்படி வாழ்ந்தாங்க. ஒன்றை இரண்டையாவது எடுத்து ஏதோ இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத், அதற்காக நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு பின்பற்றோம்னா அந்த சுன்னத் நம்மை மறுமையில் சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்த்து விடும். எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே நபியின் நேசம் இருக்கிறது அல்லவா, அது நாமும் படிக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த நபி நேசம் தான் நாளை மறுமையில் நமக்கு உதவும். இந்த உலகத்திலும் நம்மை உயர்வுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமானால் ஈமான், அதற்கு பின்னால் நபி நேசம், இந்த இரண்டும் வேண்டும். அதற்கு பின்னால் வணக்க வழிபாடுகள். இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்டது அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் இப்படி சொல்வான், இந்த உலகத்தில் மனித இனமும் ஜின்னினமும் படைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? என்னை வணங்குவதற்காக வேண்டிய தவிர வேறு எதற்காகவும் படைக்கப்படவில்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். அவனுக்கு வேலையே என்ன வணங்குகிறது. அந்த வணக்கத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வியாபாரம், குடும்பம், உணவு, பொருளாதாரம், இதுவெல்லாம் எதற்கு தெரியுமா? இந்த வணக்கத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. சாப்பிட்டா கொஞ்சம் தெம்பா வணங்கலாம், தூங்குனா கொஞ்சம் ஆரோக்கியமாக வணங்கலாம். இந்த மற்ற எல்லாமே இந்த வணக்கத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு நாம அதை மெயினா வச்சிருக்கிறோம். வணக்கம் என்பது நம்மிடத்தில் இரண்டாம் பட்சமாக ஆகிருச்சு. எதெல்லாம் மெயினா சொன்னானோ, உங்களுக்கு அதுக்கு உதவியாக இதையெல்லாம் வைத்துக்கள் என்று சொன்னானோ, உதவியாக வைக்க சொன்ன அவைகள் நமக்கு முதன்மையாக ஆகிவிட்டது. எதை முன்வன்மையாக சொன்னானோ அது இரண்டாம் பட்சமாக ஆகிவிட்டது. நேரம் இருந்தா தொழுதுக்கலாம். கடைக்கு போவோம், கடையில ஆடுனா தொழுக வரலாம். வியாபாரத்துக்கு யாரும் வரல, கடை சும்மா இருக்கிறோம் அப்படின்னா வந்து தொழுதுட்டு போகலாம். இந்த கடையை மூடிட்டு அப்புறமா தொழுதுக்கலாம். 5 வக்தையும் சேர்த்து நைட் இஷால போய் இஷா முடிச்சு தொழுதுக்கலாம். இன்னைக்கு பெரும்பாலானவருடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கிறது, அப்படிதான் இருக்குது. ஏன்னா பொருளாதாரம் நமக்கு முதன்மையாக இருக்கிறது. ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது வணக்க வழிபாடுகள் அது ரொம்ப முக்கியம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு ஃபஜ்ருக்கு போவாங்க. போறப்ப அவருடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா முஸல்லால உட்கார்ந்து இருப்பாங்க. முஸல்லால உட்கார்ந்து இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் போவாங்க, போய் தொழுதுட்டு இஷ்ராக்லாம் முடிச்சுட்டு திரும்ப வருவாங்க. ஜுவைரியா அம்மா அதே முஸல்லால உட்கார்ந்து இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் வந்து சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்
கேட்பாங்க, என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? யார் ரசூலுல்லாஹ் தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருந்தேன். நான் போனதுல இருந்து இப்ப வரைக்கும் தஸ்பீஹ் செய்றீங்களா? ஆமா செய்யறேன். நீங்க போனதுல இருந்து இது வரைக்கும் செஞ்சீங்கல்ல, அந்த தஸ்பீஹில் கிடைக்கின்ற நன்மையை விட அதிகமா கிடைக்கிற நான் ஒரு தஸ்பீஹ் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத கல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்தி என்கின்ற இந்த தஸ்பீஹை சொல்லுவாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, நீங்க நான் போனதுல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட பல மடங்கு நன்மை இதுல கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இது வரலாறு சம்பவம். ஆனால் அன்னை ஜுவைரா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு நேரம் முஸல்லால உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருக்கு முன்னாடியே பள்ளிவாசலுக்கு போயிருப்பாங்க. ஃபஜ்ருக்கு முன்னாடி போறதுல இருந்து அவர்கள் இஷ்ராக் முடித்து வருகின்ற வரை எப்படி ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். அவ்வளவு நேரம் முஸல்லால உட்கார்ந்து தஸ்பீஹோ துஆவோ தொழுகை ஏதோ ஒரு இபாதத் இருந்துட்டே இருந்திருக்கிறாங்க. நாம நம்முடைய அமல்கள் ஃபஜ்ருக்கு 10 நிமிஷம் உட்கார முடியல. ஃபஜ்ருக்கு 10 நிமிஷம் சலாம் கொடுத்தவனே எந்திரிச்சு போற ஒரு கூட்டம், தஸ்பீஹில் உட்கார முடியாமல், தஸ்பீஹ் முடித்து துஆவில் இருக்க முடியாமல் எழுந்து போகின்ற ஒரு கூட்டம், துஆ முடிச்சிட்டு சலவாத்துல உட்கார முடியாமல் எழுந்து போகின்ற ஒரு கூட்டம், சலவாத்து முடிச்சுட்டு பள்ளிவாசல்ல காடியமோ பயானோ ஏதோ நடந்தால் அதில் உட்கார முடியாமல் எழுந்து போகின்ற ஒரு கூட்டம். ஆனா மார்க்கம் சொல்லுது, இஷ்ராக் வரைக்கும் அங்க உட்கார்ந்து இருந்தா அது உனக்கு பெரிய நன்மை. யார் ஃபஜ்ரை முடித்து விட்டு அதே இடத்தில் அமர்ந்து தஸ்பீஹ் செய்கிறார்களோ இஷா வரைக்கும் அது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கிற அளவுக்கு நிறைய அதற்கு சம்பந்தமான நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்குது. ஆனா ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியல. ஹஜ்ஜத்து ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தொழு வச்சா கேள்வி கேட்கிறோம், ஹஜ்ஜத்து ஃபஜ்ர் இன்னைக்கு கொஞ்சம் நீளமா தெரிஞ்சிச்சே ஏன் அப்படின்னு ஹஜ்ஜத்தை கேள்வி கேட்கிறோம். நம்முடைய ஈமான் எவ்வளவு பலகீனமா இருக்குது, நம்முடைய ஈமான் எவ்வளவு பலகீனமாக இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். ஈமான், ஈமானுக்கு பின்னால் நபியின் நேசம், நபியின் நேசத்திற்கு பின்னால் வணக்க வழிபாடுகள், வணக்க வழிபாடுகள் இல்லையானால் நாம் முஸ்லீம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, காஃபிருக்கும் முஸ்லிமுக்கும் இடையில் பிரித்து காட்டுகிற விஷயம் என்னன்னா தொழுகைன்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிமும் காஃபிரு, இவன் முஸ்லீம் இவன் காஃபிர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு பிரித்து காட்டுகிற ஒரே விஷயம் தொழுகை. தொழுகை ஆட்டருக்கு அவன் முஸ்லீமா இல்லைன்னா காஃபிர் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அந்த தொழுகை நமக்கு சிரமமாக இருக்கிறது. ஃபஜ்ர்ல இருக்கிற கூட்டம் லுஹர்ல இருக்கிறது இல்ல, மக்ரிப்ல இருக்கிற கூட்டம் அசர்ல இருக்கிறது இல்ல. பெரும்பாலான பள்ளிகள்ல ஃபஜ்ர்ல மக்ரிப்ல ஒரு கூட்டம் இருக்குது, மற்ற 3 வக்துல கூட்டம் இருக்கிறது இல்ல. நாம் நம்மை சுய பரிசோதனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, நாம் எதை முன்மாதிரியாக ஆக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எதை முக்கியமாக கருதினார்கள், எதை வேண்டும் இது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு எதை கருதினாங்க அப்படிங்கிற எந்த இதுவுமே இல்லாமல் நாம் வேறொன்றை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் வேறொன்று முக்கியம் நினைக்கிறோம், நாம் வேறொரு அதுதான் நமக்கு வாழ்க்கை நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு இருக்கு, இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்தா போதும், இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பேரும் புகழோடு நல்லா வாழ்ந்தா போதும். ஆனா மார்க்கம் சொல்றது நாளை மறுமன் ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்கணும். அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த வாழ்க்கை சோதனையாகத்தான் இருக்கும். நாளைக்கு அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த வாழ்க்கை சோதனையாகத்தான் இருக்கும். சோதனைகளோடு வாழ்கின்ற பொழுதுதான் நாளை மறுமையின் வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும் மார்க்கம் சொல்லுது. ஆனா நாம என்ன யோசிக்கிறோம், இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது சிறப்பா வாழணும், எல்லோரும் வெச்சுகின்றபடி வாழணும், எந்த குறையும் இல்லாமல் வாழணும், எல்லா சந்தோஷங்களோடு வாழணும் யோசிக்கிறோம். மார்க்கம் சொல்லுகிறது இந்த உலகம் முக்மீனுக்கு சிறைச்சாலைன்னு சொல்லுது. மார்க்கம் என்ன சொல்லுது, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, இந்த உலகம் முக்மீனுக்கு சிறைச்சாலை, அவன் கஷ்டப்பட்டுதான் ஆகணும். ஒரு ஜெயில ஒரு மனிதன் எவ்வளவு சிரமப்படுவானோ அவ்வளவு சிரமப்பட்டுதான் ஆகணும். சஹாபாக்கெல்லாம் சோதனை வரலன்னா ஏன் சோதனை வரலன்னு யோசிப்பாங்க. அதே கொஞ்ச நாள் காய்ச்சடிக்கிற தலைவலி எந்த வியாதியும் வரல அப்படின்னா நாம என்ன பாவம் செஞ்சோம் நமக்கு சோதனை வரலன்னு யோசிப்பாங்க. அப்ப நன்மைகள் கிடைப்பது என்பது அது நமக்கு நலவல்ல. நமக்கு நிறைய பொருளாதாரம் இருக்குது, நாம நல்லா சந்தோஷமா வாழ்றோம், ஆடம்பரமா வாழ்றோம், எல்லா சொத்து சுகங்களோடு வாழ்கிறோம் என்பது நல்ல வாழ்க்கை அல்ல. அது அல்லாஹ் எப்ப பிடிப்பான்னே தெரியாது. நமக்கு சோதனைகள் வர வேண்டும், அந்த சோதனையின் போது அல்லாஹ்வுடைய நினைப்பு நமக்கு வரணும், நமக்கு சோதனைகள் வரணும்,
அதனாலதான் ரசூலுல்லாஹ் துஆ கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தா மறுநாள் பட்னியா போடு, நீ எனக்கு சாப்பாடு கொடுத்தப்போ எனக்கு நன்றி செலுத்தின, என்ன பட்னியா போட்டப்போ உன்னை நினைச்சு நான் உங்ககிட்ட துஆ செய்வேன், உங்ககிட்ட ஆதரவு வைப்பேன்னு கேட்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சந்தோஷமோ துக்கமோ அல்லாஹ்வுடைய நினைவு நமக்கு இருக்கணும். சந்தோஷமோ துக்கமோ பணம் வருகின்ற, அதுக்காக பணக்காரர்கள் எல்லாரும் தவறா பண்ணா இல்ல இல்ல, பணம் வருகின்ற பொழுது இது அல்லாஹ்வால் கொடுத்தான், இது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வேன், அந்த பணம் நல்ல பணம், அல்லாஹ்வுடைய பாதையில் கிடைச்சிச்சு, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யறேன். என்னால் நான் சம்பாதித்தேன் என்கின்ற அந்த எண்ணம் இருக்குல்ல, அது தவறு. அப்படி ஒருவன் பணக்காரனாக ஆனால், நான் சம்பாதிச்சேன் எந்த நல்ல காலத்தையும் செலவழிக்கிறது இல்லை. சில அப்படி இருக்கிறாங்க, நான் சம்பாதிச்சேன் ஜக்காத் கூட கொடுக்கறது இல்லை. ஜக்காத் கூட மார்க்கத்தின் கடமை, அது கொடுத்தே ஆக வேண்டும். ஜக்காத் கூட கொடுக்கறது இல்லை, நான் சம்பாதிச்சேன் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி மனிதர்களை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அறிவின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடுவான். அல்லாஹ் இது போன்ற குண நலன்களிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும், இது போன்ற கெட்ட தீய எண்ணங்களிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சம்பாத்தியம் அது அல்லாஹ் கொடுத்தது, அதான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வேன். செலவு செய்வது வணக்கம் தான், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதும் வணக்கம் தான். தான தர்மம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், இல்லாதவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நாளை வறுமையில அல்லாஹ் கேட்பான்ல, நான் உங்ககிட்ட உணவு கேட்டேன்னு நீ ஏன் எனக்கு உணவு தரல, யா அல்லாஹ் நீ படைச்சவன், நீ எப்படி உணவு கேட்ட, இந்த மனிதன் உன்னிடத்தில் உணவு கேட்டா நீ அவனுக்கு கொடுத்திருந்தால் அவனிடத்தில் என்னை பார்த்து இருப்பாய் அல்லாஹ் சொல்லுவான், ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. நாளை மறுமையில் கிடைக்கின்ற நிகழ்வுகளில் இது ஒன்று. அப்ப இந்த உலகத்தில் நாம் இல்லாதவர்களுக்கு கொடுப்பது என்பது அல்லாஹ்வுக்கு கொடுப்பதை போன்று நாளை மறுமையில் இதற்கு பகரமாக அல்லாஹ் பன்மடங்கு நமக்கு திருப்பி தருவான். அந்த எண்ணம் நமக்கு வேண்டும். செலவு செய்கின்ற பொழுது அல்லாஹ்க்கு நான் கொடுக்கிறேன், நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு நிச்சயமாக திருப்பி தருவான். நான் 1 கொடுத்தா அல்லாஹ் எனக்கு 10 தருவான். நன்மை என்பது அதுதான். நான் 1 கொடுத்தால் அல்லாஹ் எனக்கு 10 தருவான். நாம் செய்கின்ற எல்லா நன்மைகளும் அப்படித்தான். மஞ்சாவில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. இந்த உலகத்தில் நான் ஒரு நன்மை செய்தால் அல்லாஹ் 10ஆக எனக்கு தருவான். மஞ்சாவி சிய்யதி ஃபலா யுஸா இல்லா பிஹா. நான் ஒரு பாவம் செய்தால் அல்லாஹ் எனக்கு அந்த ஒரு பாவத்தை தவிர அதுக்கு மேல எனக்கு எதுவும் தர்றது இல்லை. அது அல்லாஹ்வுடைய நியாமத், அல்லாஹ்வுடைய ஃபضل. 1க்கு 10 தர்றது, பாவம் போது 1க்கு 1 மட்டுமே தர்றது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகள் நிச்சயமாக வேண்டும். வணக்க வழிபாடுகள் இல்லாமலும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலின் பொருத்தத்தை பெற முடியாது. வணக்க வழிபாடு இல்லாமல் அல்லாஹ் ரசூலின் பொருத்தத்தை பெற முடியாது. சிலருக்கு ஈமான் கொண்டிருக்கிறேன், நபியின் மீது நேசம் இருக்குது, ஆனா வணக்க வழிபாடுகள் இல்ல அப்படின்னாலும் அவன் உண்மையான முஃமினாக இருக்க முடியாது. ரசூல் மீது இருக்கு, ரசூலுல்லாஹ் சார்ந்து கந்தூரி எடுக்கிறது, மீலாது ஓதுறது, மௌலித் ஓதுறது எல்லாம் செய்வாங்க, ஆனா பள்ளிவாசல் தொடர்பு இல்லை அப்படின்னா இல்ல. வணக்க வழிபாடுகள் இல்லாவிட்டாலும் அது ஒண்ணுமே இல்லாத, அது ஒரு பேரளவுக்கு முஸ்லிம்கள், அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே ஈமான் அது முக்கியம், அதற்கு பின்னால் நபிநேசம் முக்கியம், அதற்கு பின்னால் வணக்க வழிபாடுகள் முக்கியம். நம்முடைய முன் மாதிரிகள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். இதை விட்டுட்டு அதை விட்டுட்டு இது அவர்கள் செய்ததே கிடையாது. ரசூலுல்லாஹ் இல்லாம வணக்க வழிபாடு இல்லாமல் ரசூல் என்று அவர்கள் இருந்ததே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் அதை உடனே செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வஹியோ ரசூலுடைய சொல்லோ ஃபர்லோ சுன்னத்தோ நஃபிலோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டால் அதை உடனே செய்யணுங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வோடு இருந்த ஒரு சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம எங்கேயாவது போயிட்டா ரசூலுல்லாஹ் ஏதாவது சொன்னா நமக்கு தெரியாம போயிடும். ரசூலோடு இருக்கணும், அவங்க சொன்ன விஷயத்தை நாம தான் முதல்ல செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்த மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு எல்லாம் சொல்லித் தரப்படுகிறது, ஆனால் நாம் எதையுமே செய்யறதில்லை. எங்கேயும் போய் தேட வேண்டியதெல்லாம் இல்லை. நம்ம எங்கேயாவது எதாவது போய் தேடுறோமா? எதையும் தேடுறதுலாம் இல்லை. நமக்கு பள்ளிவாசல்களில் பயான்கள் மூலமாக, பிரசங்கள் மூலமாக, விழாக்கள் மூலமாக மார்க்கம் நமக்கு சொல்லித்தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இது ஃபர்து, இது சுன்னத், இது நஃபில் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை எடுத்து நடப்பதற்கு நம்ம தயாரா இல்லை. வணக்க வழிபாடுகள் அது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் சிறப்பாக ஆகாது. எனவே வணக்க வழிபாடுகள் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யாராவது ஒருத்தருக்கு கட்டுப்பட்டுதான் இந்த உலகத்தில் வாழணும். அதுவும் பெண்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டுதான் இந்த உலகத்தில் வாழணும். இஸ்லாம் மார்க்கத்தினுடைய அடிப்படை அதுதான்.
இஸ்லாம் மார்க்கத்தினுடைய அடிப்படை அதுதான். கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அர்ரிஜாலு கவ்வாமுன் அலன் நிசா, ஆண்கள் பெண்களின் மீது அதிகாரமுடையவர்கள், சத்தியர்கள் சொல்லுது. அதற்காக ஆண்கள் அதை தவறாக உபயோகிப்பதும் கூடாது. பெண்களை அடிமைப்படுத்தி வாழறது அப்படிங்கிறதும் கூடாது. ஆனால் ஆண்களுக்கு கட்டுப்பட்டுதான் பெண்கள் நடக்கணும். எதுவாக இருந்தாலும் தன்னுடைய தந்தை இருக்கின்றவரை தந்தையின் அனுமதியோடு, ஒருவேளை திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கணவனின் அனுமதியோடு தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சஹாபிய பெண்மணி, அவருடைய தந்தை நோய்வாய்ப்பட்டுவார். கணவன் தந்தையை போய் பார்ப்பதற்கு அனுமதி தர மாட்டார், மறுத்துருவார். அந்த பெண்மணி ஒரு தூதரின் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி அனுப்புவாங்க, என்னுடைய தந்தையார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, என் கணவன் என்னை அனுப்புறது இல்லை, நான் என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உன்னுடைய கணவனின் சொல்லுக்கு கட்டுப்படு, உன்னுடைய கணவனின் சொல்லுக்கு கட்டுப்படு. கொஞ்ச நாள் போகுது, ரொம்ப முடியாம இருக்கிறாரு, படுக்கையில இருக்கிறாரு, ஆனா அனுமதி கிடைக்கல. ரசூலுல்லாஹ் திருப்பி அந்த அம்மா கேட்டு விடுறாங்க, படுக்கையில இருக்கிறாரு, போய் பார்க்கணும், எனக்கு என்னுடைய கணவன் அனுமதி தருவதில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பொறுமையாயிரு, உன்னுடைய கணவனுக்கு நீ கட்டுப்படு. மூணாவதா அவர் இறந்து போயிடுறாரு. திருப்பியும் ரசூலுல்லாஹ் கேட்டு விடுறாங்க, என்ற தந்தை இறந்து போய்விட்டார், என் கணவன் அனுமதி தருவதில்லை, என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் சொல்லி விடுறாங்க, போவாத, உன்னுடைய கணவனின் சொல்லுக்கு கட்டுப்படு. போல அவங்களை அடக்கிறதுக்கு பின்னாடி அந்த அம்மாட்ட செய்தி சொல்வாங்க, உன்னுடைய தந்தை சொர்க்கத்தில் இருக்கிறார், அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ உன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டதுதான் அதற்கு காரணம் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவனின் சொல்லுக்கு கட்டுப்படுதல் என்பது அது நம்மை அல்ல, நம்மை சுற்றியுள்ளவர்களின் சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்த்து. ஆனா இன்றைக்கு கணவனுக்கு கட்டுப்படுதல் என்பது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது. நிறைய வீடுகளில் நீ பெரியவனா நான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு எதிரும் புதிருமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மார்க்கம் சொல்லுது, நீ உன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படு, நீ உன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படு, அதுதான் உனக்கு சிறந்தது என்று சொல்லுகிறது. ஆனால் இன்று நம் பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சுதந்திரமாக இருப்பது எனக்கு சிறந்தது, நான் நினைச்சா வெளியே போகணும், நான் நினைச்சதெல்லாம் வாங்கணும், என் இஷ்டத்திற்கு நான் இருக்க வேண்டும், அதுதான் சிறந்தது நினைக்கிறாங்க. ஆனால் மார்க்கம் சொல்லுது, உன்னுடைய கணவன் எதை சொல்லுகிறானோ அதற்கு கட்டுப்பட்டு நட, அப்பதான் உன்னால் சொர்க்கத்திற்கு போக முடியும். இதை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துக்கு முதல் யார் போறான்? சொர்க்கத்திற்கு பெண்கள்ல யார் முதல்ல போவா? அவங்களுக்கு இன்னும் நம்மளதான் சொல்லுவாங்க. ஏன்னா நாம இப்ப அவங்களுக்கு சையத் நிசாயல் ஜன்னான்னா இன்னைக்கு பேரை என்ன அப்படின்னா சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா, சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்மள சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் நினைப்பாங்க, ஃபாத்திமா ஆகி நினைப்பாங்க. ஃபாத்திமா நாயிட்ட ரசூலுல்லாஹ் பதில் சொல்லும்போது சொல்லுவாங்க, அம்மா ஃபாத்திமா, நீ சொர்க்கத்தின் தலைவி என்பது உண்மைதான், ஆனால் சொர்க்கத்திற்கு முதல்ல போறது யாரு அப்படின்னா ஒரு விறகு வெட்டியினுடைய மனைவி உள்ள போவான், ஒரு விறகு வெட்டியினுடைய மனைவி உள்ள போவான். ஃபாத்திமா நாயிக்கு ஆச்சரியம், நம்மளை விட என்ன சிறந்தவங்க, நாம இவ்வளவு சிறப்பு, ரசூலுல்லாஹ் நம்மளை பத்தி நிறைய பேசியிருக்கிறாங்க, நம்மளை விட அப்படி என்ன, நமக்கு முன்னால் சொர்க்கத்திற்கு போகின்ற அளவுக்கு என்ன சிறப்பு? அவங்க கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், அவங்க எங்க இருக்கிறாங்க, நான் அவங்கள பார்க்கணும், பக்கத்துல தாமா வீடு அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டை காட்டி விட்டுறாங்க. முதல் நாள் போறாங்க, ஃபாத்திமா நாயகி போய் வீட்டு கதவை தட்டுறாங்க. உள்ள இருந்து சத்தம் கேட்குது, யாரு வந்திருக்கா? வெளியேந்து பதில் சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா வந்திருக்கிறேன், நான் உங்களை பார்க்கணும். ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய மகள், ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆளு. அவங்கள பார்க்கறது, அவங்கள பிடிக்காம போறதுங்கிறது யாருக்கும் சாத்தியம் இல்லாத ஒன்று. உள்ள இருந்து பதில் வருது, என் கணவனின் அனுமதி இல்லாமல் நீங்க உள்ள வர்றத என்னால் ஏற்றுக்க முடியாது,
நாளைக்கு வாங்க, என் கணவன்ட்ட நான் அனுமதி வாங்கி வச்சிருக்கிறேன், என் கணவன்ட்ட நான் அனுமதி வாங்குறேன், நாளைக்கு வாங்க. ஃபாத்திமா நாயகி வந்துடுறாங்க. பெண்ணோட பெண்ணு பாக்குறது வந்து தப்பு இல்லை. ஒரு அந்நியானு தெரியாத ஆளு உள்ள வர்றது அப்படிங்கிறது வந்து அனுமதியோட வரணும், அதெல்லாம் சரிங்களாம். ஒரு பெண்ணை பாக்குறதுங்கிறது தப்பு இல்லை. அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய மகள், அவங்க வர்றாங்க, அவங்க வர்றது பெரும்பாலான சஹாபாக்கள் பெருமையா நினைப்பாங்க, நம்மளை பார்க்க வர்றாங்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா அந்த அம்மா சொல்லுது, திருப்பி அனுப்பிச்சிருது, நீங்க போங்க, என் கணவன்ட்ட அனுமதி வாங்கணும். மறுநாளும் ஃபாத்திமா கிளம்புறாங்க. கிளம்பும்போது 2 பிள்ளைங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க. உள்ள இருந்து பதில் கேட்கிறாங்க, யார் வந்திருக்கா? ஃபாத்திமா வந்திருக்கேன், என் கூட 2 பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. உள்ள இருந்து பதில் வருது, நான் உங்களுக்கு மட்டும்தான் அனுமதி வாங்கியிருக்கேன், உங்க பிள்ளைங்களுக்கு அனுமதி வாங்குறேன், நாளைக்கு வாங்க, என் கணவன்ட்டு அவங்களுக்கும் சேர்த்து அனுமதி வாங்குறேன். திரும்பி வந்துடுறாங்க. 3ஆம் நாள் போறாங்க. உள்ள இருந்து பதில் வருது, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் யார் வந்தாலும் வீட்டுக்குள்ள உற்றி என் கணவர் சொல்லி இருக்கிறாரு, ஆனால் நீங்க உள்ள வாங்க. எப்படி வீட்டுக்குள்ள இன்னொரு பெண் வரணும், முஸ்லிமான பெண்ணா, உயர்வான பெண், சுவனத்தின் தலைவி, அந்த பெண் வீட்டுக்குள் வர வேண்டுமானாலும் கணவனின் அனுமதி இல்லாமல் நான் உள்ளே விட மாட்டேன் என்கின்ற அந்த வார்த்தை இருக்கிற, அதுதான் அவர்கள் சொர்க்கத்திற்கு முன்னால் செல்வதற்கான காரணம். போயிட்டு ஃபாத்திமா உள்ள போயிடுவாங்க. போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அசருடைய நேரம் வரும். அசர் தொழுவாங்க. தொழுது முடிச்சுட்டு அந்த அம்மா துவா செய்வாங்களா, அல்லாஹ் என்னுடைய கணவனுக்கு நல்ல ஆயுள கொடு, அவர் நல்ல சிகத்தை கொடு, அவருடைய எந்த சிரமமும் இல்லாம அவருடைய வாழ்க்கையிலே சாக்குன்னு துவா செய்வாங்க. பேசி முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட ஃபாத்திமா சொல்லுவாங்களா, யார் ரசூலுல்லாஹ், நான் போனேன், பார்த்தேன், அந்த அம்மாவை பேசிக்கிட்டு இருந்தேன், அசர் தொழுதோடனே இப்படிலாம் துவா செஞ்சாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, ஃபாத்திமாவே, முன்னால் செல்வதற்கான காரணம் அதுதான். தன்னுடைய கணவனின் சம்பாத்தியத்தை அமானிதமாக நினைத்து அதை சரியாக பேணி பாதுகாப்பது, அவருடைய குழந்தைகளை சரியாக வளர்ப்பது இருக்கிற, அதுதான் ஆகச் சிறந்தது. ஃபாத்திமா, நீ சுவனத்தின் தலைவி, நீ ஒட்டகத்தின் மேல் அமர்ந்து சொர்க்கத்திற்குள்ளே போவாய், அந்த சொர்க்கத்தின் கயிறை பிடித்து அந்த விறகுவெட்டின் மனைவி முன்னால் போவாள், அது அவதான் ஃபர்ஸ்ட் போவா, நீ 2ஆவதா உள்ள போவ, அதற்கான காரணம் அதுதான் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு எந்த வீடு அப்படி இருக்கு? இன்னைக்கு எந்த வீடு அப்படி இருக்கு? யோசித்து பார்த்தால் இதுவெல்லாம் ஆச்சரியமாக தோணும். இன்னைக்கு யோசிச்சா, ஒரு பெண் உள்ள வர்றதுக்கு கணவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டா அவங்க உழுவ விடுவேன்னு சொன்னா கிறுக்கியா நினைப்பாங்க, நீங்க பைத்தியக்காரன் நினைப்பாங்க. ஆனால் மார்க்கம் அதுதான். அடுத்தவர் யாராக இருந்தாலும் வீட்டுக்குள் வர வேண்டுமானால் பெண் அது ஆணுடைய அனுமதியோடு, கணவனின் அனுமதியோடு, தந்தையோடு அனுமதியோடு தான் வீட்டுக்குள்ள வரணும். இல்லைன்னா வர்றதுக்கான அனுமதி இல்லை. அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கணவரின் அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள் இன்னொரு நபரை வெளியே விடுவது தவறு. அப்படி வாழ்ந்தாங்க நமக்கு முன்மாதிரிகள். நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு சர்வசாதாரணமா எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்தோம். கணவனின் நண்பர்கள் உட்பட சர்வசாதாரணமா வீட்டுக்குள்ள வந்து சர்வசாதாரணமாக பேசியிருக்க ஒரு சூழ்நிலை. நாமும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது. நாமளே சொல்றோம், என் ஃப்ரெண்டு தான், முன்னாடி வந்து நில்லு, பிரச்சனை இல்லை. என் நண்பன் தான், முன்னாடி வந்து நில்லு, பிரச்சனை இல்லை. அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும். ஒரு மகரமான ஆளை தவிர இன்னொரு ஆள் பார்க்கிறதே தவறு. சொந்தக்காரராக இருந்தாலும் மகரமான ஆள் இல்லாத இன்னொரு ஆள் பார்ப்பது தவறு என்கின்ற பொழுது ஒரு அந்நிய ஆணை அழைத்து கொண்டு நீ பாரு அப்படிங்கிறதோ, கணவன் இல்லாத சமயத்தில் அவரை உள்ளே விட்டு பேசுவதும் என்பதெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக நடக்கின்ற விஷயங்களாக ஆகிருச்சு. நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அழிவின் பக்கம் போவதற்கான காரணங்களில் மிக முக்கியமான காரணங்கள் இதுவும் ஒன்று. மார்க்கத்தை விட்டுவிட்டு நம்முடைய மனதிற்கு எதுவெல்லாம் சரி என்று தோன்றுகிறதோ அதையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் நம்முடைய செயல்பாடுகளாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். நமக்கான முன்மாதிரிகளாக, முன்னோடிகளாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் நாம் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதையெல்லாம் நமக்கு முன்மாதிரிகளாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். அது இன்னைக்கு இளைய சமுதாயம் ரொம்ப மோசமா போயிருச்சு. ஆளாளுக்கு ஒரு முன்மாதிரிகள் ஆக்கி கொண்டு அவர்களுக்கு தகுந்த மாதிரி முடி வெட்டிக்கிட்டு, அவர்களுக்கு தகுந்த மாதிரி ஆடையை நினைத்துக் கொண்டு, அவர்களுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உடை நடை பேச்சுக்களை மாற்றிக்கொண்டு நமக்கு யார முன்மாதிரியா ஆக்கணுங்கிறது இன்னைக்கு
சரியா தெரியாம போயிடுச்சு. பக்கான முன்மாதிரிகள் மார்க்கம் சொல்லி தருகிறது. என்னுடைய தோழர்கள் தான் உங்களுடைய முன்மாதிரிகள். அஸ்ஹாபி கன்னுஜூமி ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும். என்னுடைய தோழர்கள் உங்களுக்கான முன்மாதிரிகள். அவர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள். அவர்கள் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் சொர்க்கம் செல்வீர்கள் என்கின்ற அது தாரக மந்திரம். அதையே இன்னைக்கு நமக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி தருவதில்லை. நாம சின்ன பிள்ளைகள் சொல்லி கொடுத்தா வழிபாட போறது இல்லையே. நமக்கான முன்மாதிரிகள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருந்தால் அவன் திரையில் இன்னொரு தலைவனை தேடி அவன் அடைய வேண்டியதில்லை. அவனை தன்னுடைய முன்மாதிரியாக ஆக்கி வாழ வேண்டிய சூழ்நிலையும் இன்னைக்கு இல்லை. பொதுவா எல்லாருமே நம்முடைய முன்மாதிரிகளை மறந்து வேறொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆரம்பத்திலே சொன்னேன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனி சட்டம் என்று மார்க்கத்தில் இல்லை. எல்லோருக்கும் உண்டுதான். ஹலால் அது எல்லோருக்கும் ஹலால் தான். ஹராம் அது எல்லோருக்கும் ஹராம் தான். ஃபர்த் அது எல்லோருக்கும் ஃபர்து தான். சுன்னத் அது எல்லோருக்கும் சுன்னத்து தான். ஆணுக்கு ஒன்று பெண்ணுக்கு ஒன்று என்று மார்க்கம் ஒருபோதும் சொல்லித் தருவதில்லை. நமக்கான முன்மாதிரிகளை நாம் சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். நமக்கான முன்மாதிரிகளை நாம் சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த முன்மாதிரியுடைய வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் சிறந்த வாழ்க்கையாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இதை விட ஒருபடி மேல என்ன தெரியுமா? சஹாபிய பெண்மணிகள் சஹாபிய ஆண்களோடு நிறைய அமல் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. பெண்மணிகள் சஹாபாக்கள் ஆண்கள் சஹாபாக்கள் செய்கிற அமல்களை விட நிறைய அமல் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம போட்டி என்ன தெரியுமா? யாரு தொழுகையை விடுறதுல அதிகம் நமக்குள்ள போட்டி நடந்துகிட்டு இருக்குது. யாரு கணவன் மனைவியை தொழு என்று சொல்கின்ற சூழ்நிலையோ, மனைவி கணவனை தொழு என்று சொல்கின்ற சூழ்நிலையோ இன்னைக்கு வாழ்கிறதுல இல்லை. இன்னைக்கா வீட்டுல உட்கார்ந்து இருக்கையில மனைவி தொழுக போங்கன்னு யாரையா சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு அப்படிலாம் சூழ்நிலை கிடையாது. வீட்டுல இருக்க கணவை தொழுதுட்டு போறான், மனைவிட்ட தொழுதியான்னு கேட்கிற சூழ்நிலை இருக்கா அப்படின்னா இன்னைக்கு அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கிடையாது. ஒரு அன்சாரிய பெண்மணி ரசூல்லாட்ட வருவாங்க. யார் ரசூலல்லாஹ், நான் பெண்களின் சார்பாக உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன். யார் ரசூலல்லாஹ், பெண்களின் சார்பாக நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன். ரசூல்லா கேட்டாங்க, என்ன விஷயம்? யார் ரசூலல்லாஹ், பெண்கள் எல்லாம் மொத்தமா சேர்ந்து கேட்க சொன்னாங்க. என்ன அப்படின்னா, எங்களுடைய வீட்டு ஆண்கள் அவர்கள் பள்ளிவாசல்ல வந்து தொழுகிறாங்க. நாங்க பள்ளிவாசலுக்கு வர முடியல. எங்களுக்கு ஜமாத் இல்ல. ஜமாத்தின் தொழுவதன் மூலமாக அவர்கள் நிறைய நன்மைகளை அடைந்து கொள்கிறார்கள். எங்களால் அந்த நன்மையை அடைய முடியல. அவர்கள் தான தர்மங்கள் செய்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், தான தர்மம் செய்கிறார்கள். எங்களால் தான தர்மம் செய்ய முடியவில்லை. அவர்கள் ஜிஹாதுக்கு செல்கிறார்கள், அதன் மூலமாக உயரிய பதவி அடைந்து கொள்கிறார்கள். எங்களால் அந்த பதவியை அடைய முடியல. யார் ரசூலுல்லாஹ், நாங்களும் அந்த நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன செய்யணும்? நாம என்னைக்கா யோசிச்சிருப்போமா? நம்ம வீட்டு பெண்களும் என்னைக்கா யோசிச்சிருப்பாங்களா? வீட்டுல கணவர் பள்ளிவாசலுக்கு போய் தொழுகிறாரு, நிறைய நன்மை கிடைக்குது, எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்ம வீட்டு பெண்கள் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, தொழுகை இருக்குங்கிறது யோசிக்கிறது இல்லை. தொழுகை இருக்கு, வீட்டுல உள்ள பிள்ளைங்களை தொழுகப்போ இல்லை. அதெல்லாம் ஒரு காலம். தொழுகைன்னா அடிக்கிறது, தொழுகைன்னா சாப்பாடு இல்லைன்னு சொல்றது, தொழுகை இல்லைன்னா வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்றது, அதுவெல்லாம் ஒரு காலம். இன்னைக்கு அதுவெல்லாம் பழக்கத்துல இல்லாத ஒண்ணாயிடுச்சு. வீட்டுல அத்தா அம்மா தொழுதாங்க புள்ள தொழுகிறதுக்கு, வீட்டுல அத்தா அம்மா தொழுது புள்ள தொழுகிறதுக்கு ரெண்டு பேர்த்திடையுமே இல்லை. அத்தாட்ட இல்ல, அம்மாட்ட இல்ல. தொழுகையெல்லாம் டைம் பாஸுக்கு நேரம் போகல அப்படின்னா, சும்மா இருந்தா, எந்த வேலையும் இல்லாம இருந்தா, இல்ல வயசாயிருச்சு வீட்டுல சும்மா இருந்துடும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நாம் தொழுகை கொண்டு வந்து விட்டு விட்டோம். எனவே அந்த தொழுகையின் முக்கியத்துவம், எப்படி ஈமானின் முக்கியத்துவம் நமக்கு தெரிவதில்லையோ அதே ஒரு தொழுகையின் முக்கியத்துவம் நமக்கு தெரிவதில்லை. ரசூலுல்லாஹ் தம்மா கேட்டுச்சு, யார் ரசூலுல்லாஹ், அவர்கள் இவ்வளவு நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள், நான் நன்மை எப்படி பெற்றுக் கொள்வது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ உன்னுடைய கணவனின் சம்பாத்தியத்தை, பொருளாதாரத்தை பேணி பாதுகாரு, அவனுக்கு சரியாக நடந்து கொள், பத்தினித்தனத்தோடு நடந்து கொள், அவனுடைய குழந்தைகளை சரியாக பாதுகாத்தால் அந்த நன்மையை நீ அடைஞ்சிக்கொள்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல இன்னைக்கு நம்ம பெண்கள் போட்ட பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்கிறாங்களா அப்படின்னா இல்ல. நிறைய வீட்டில் குழந்தைகள் கெட்டு போவதற்கான மிக முக்கியமான காரியம் தாய்கள் கொடுக்கின்ற செல்லம் தான். தந்தை கண்டிச்சாலும், அதுவும் வீட்டுக்கு ஒரு பிள்ளையா இருந்தா அல்லாஹ் கேட்க வேண்டியதே இல்லை. ஒத்த புள்ள அவனை போய் அடிக்கிறதா, ஒத்த புள்ள அவனை போய் திட்டுறதா. ஆனால் நாளைக்கு அவனால் தீங்கு விளைவு ஏற்படுகின்ற பொழுது, அவனால் கெட்ட பேச்சு நமக்கு ஏற்படுகின்ற பொழுது, கெட்ட பெயர் ஏற்படுகின்ற பொழுது,
அப்ப கவலைப்படுறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கானா? ஒரு பிரயோஜனம் இல்லை. நாம ஒத்தபுலன்னு செல்லம் கொடுத்து வளர்க்கிறோம். அவன் எப்படி போயிட்டான், குடி சூது மது போயிட்டான் அப்படின்னா அதற்கு பின்னால் கவலைப்படுவதால் எந்த பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நாம் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை அப்படித்தான் அமைத்து இருக்கிறோம். மார்க்கம் ஒரு வழியை சொல்லித்தர நாம் அந்த வழியில் இல்லாமல் இன்னொரு வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்மாதிரிகளாக மார்க்கம் ஒரு சில மனிதர்களை, இவர்கள் தான் உங்களுக்கான முன்மாதிரிகள் என்று சொல்லித்தர அந்த முன்மாதிரிகளை விட்டு இன்னொரு முன்மாதிரிகளை நாம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும். நமக்கு முன்மாதிரிகளை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வரலாறுகளை சரியாக படிக்க வேண்டும். அவர்களை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஆசையாவது நமக்கு வேண்டும். அப்படி ஆசைப்படுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லாஹு தஆலா அவர்களை நம்முடைய முன்மாதிரிகளை ஆக்கி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானாக. நாம் ஆளுகின்ற காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு வாழ்ந்து நாம் மரணிக்கின்ற பொழுதும் அதே திருக்கலிமாவோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. இது இல்லமாம் திரு காபாவை திரும்பவும் தவாஃப் செய்கின்ற பாக்கியத்தையும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் வாழ்நாளில் ஒரு தடவையும் கனவிலோ நனவிலோ கண்டுகளிக்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மளைக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.